ஓகே, நான் வந்து ஸ்வெட்டர் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. அதாவது என்னோடய குழந்தைக்கு தகுந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே போட்டிருக்கேன். இந்த ஸ்வெட்டர் கொஞ்சம் ஷார்ட்டாகவே போட்டிருக்கேன். அதனால் நான் அவ்வளோ போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு நம்ம கீழே வந்து நான் கேர்ள் பேபிக்கு போடுறதுனால இந்த ரஃபிள் கொடுத்துருக்கேன். நீங்கள் பாய் பேபிக்கு போடுறதா இருந்தால் நார்மலாக நம்ம இந்த கிளஸ்டர் போட்டோம் இல்லையா, அதையே நீங்கள் பாட்டமில் போட்டு நீங்கள் அப்படியே கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்லீவ்ஸ் வந்து வெறும் ஒரு டபுள் க்ரோஷே தான், வேறு எதுவுமே இதில் நான் ஸ்டிச் யூஸ் பண்ணல. எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு கொண்டு வந்து நான் இங்கே கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ரஃபிள் தான் வந்து நான் இந்த கையிலையும் இந்த ஸ்லீவ்லேயும் கொடுத்துருக்கேன். கீழே வந்து இந்த ரஃபிள் தான் கொடுத்துருக்கேன். இப்போது இந்த ரஃபிள் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம யானை வந்து இந்த இதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல நம்ம வந்து யானை ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே கேர்ள் பேபிக்கு வந்து கொஞ்சம் ஃபேன்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் ஃபேன்சியாக நம்ம பார்ப்போம். அதுக்காக வந்து நான் கீழே வந்து ரஃபிள்ஸ் போட்டு நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம யானை வந்து நம்ம ஏதாவது ஒரு பிளேஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது செயின் 3 அதே ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, 1 2. அதாவது ஒரே ஸ்பேஸில் நம்ம 3 டபுள் க்ரோஷே ஒர்க் பண்ணுறோம். அப்போ அதனால தான் வந்து நமக்கு அந்த மாதிரி நல்ல ரஃபுல்லாக சூப்பராக அந்த மாதிரி இதுவாக கிடச்சிருக்கு. இதுதான் வந்து இந்த ரோ ஃபுல்லாக நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எல்லா ஸ்டிச்லேயும், அதாவது ஒரு பிளேஸ்லேயுமே வந்து 3 டபுள் க்ரோஷேஸ் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். ஓகே, இந்த மாதிரி நம்ம 3 டபுள் க்ரோஷேஸ் தான் ஒர்க் பண்ணுறோம். அதை தான் வந்து நான் பாட்டமில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு ரோ வந்து எல்லா ஸ்டிச்லேயும் 3 டபுள் க்ரோஷேஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்த ரோ கொஞ்சம் பெருசாக தெரியறதுக்காக எல்லா ஸ்டிச்லேயும் ஒரு டபுள் க்ரோஷேஸ் போட்டு நான் பாட்டமில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ கையில் பார்த்திங்கன்னா வந்து இந்த ஸ்லீவில் பார்த்திங்கன்னா வந்து ஒரு ரோ மட்டும்தான், அந்த ரெண்டு ஸ்டிச் 3 ஸ்டிச் போட்டிருக்கேன் இல்லையா, எல்லா ஸ்டிச்லேயும் 3 டபுள் க்ரோஷேஸ் போட்டிருக்கேன் இல்லையா, அதை வந்து அந்த ரோ மட்டும்தான் போட்டிருக்கேன். இன்னும் ஒரு ரோ எக்ஸ்ட்ரா போடல. நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொஞ்சம் இருந்தால், நான் போடுறது ரொம்ப சின்ன பிள்ளை இல்லையா, அதனால் அவளுக்கு வந்து இது போதும், இந்த ஹைட் போதும். இன்னும் போட்டோன்னா கை உள்ளேயே முழுகிற அளவுக்கு இருக்குது. அதனால் நான் இதோட முடிச்சிட்டேன். நான் இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டுறேன். ஓகே, இந்த ஸ்வெட்டர் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ தான் நம்ம ஸ்வெட்டர் வந்திருக்கு, நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இதே ரஃபிள் தான் வந்து நம்ம கீழே 2 கைக்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அண்ட் பார்த்திங்கன்னா வந்து இதில் ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு, ஓகே, இது ஃபுல்லாக வந்து 3 ரோ வந்து ஒரு சிங்கிள் க்ரோஷேஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி அண்ட் நெக்குக்கும் அப்படியே கொடுத்து கொண்டு வந்து 2 பட்டன் ஹோல் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் ஒரு 3 பட்டன் மட்டும் மேலே மட்டும் போடுற மாதிரி இப்படி போட்டிருக்கேன். 3 பட்டன் வச்சுருக்கேன் இதில் அழகாக. நீங்கள் ஃபுல்லாக வேணும்னாலும் நீங்கள் வந்து பட்டன் வந்து கீழே வரைக்கும் கூட பட்டன் ஹோல் போட்டுட்டு நீங்கள் பட்டன் கூட கொடுத்துக்கலாம், ஃபுல்லாகவே கொடுத்துக்கலாம். ஓகே, அவ்வளோதான், முடிச்சாச்சு. நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.